இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவன் என்னோட சூப்பரான கார் வாங்கிட்டான், அவன் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ஃபேமஸாக இருக்கான், என் கூட படித்தவங்களாம் எங்கேயோ போயிட்டான், நான் மட்டும் இன்னும் ஒரே இடத்துலயே இருக்கேன். இந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை நாமளே தொலைச்சிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நம்ம ஏன் ஸ்பெஷல், நமக்கு இருக்கிற அந்த தகுதி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்க போகுது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் ஆப் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கேசரி ஐட்டம், ஃபேஸ் கேர் ஐட்டம், பேபி கேர், கிஃப்ட் ப்ராடக்ட், நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேரிசன் பண்ண சொல்ல இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு சிட்டியில் அர்ஜுனன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய குறை, என்னதான் நல்லா வேலை பார்த்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவனோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு ஃபீலிங். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் ஃபாரின் போகிற ஃபோட்டோ, புது கார் வாங்கின ஃபோட்டோ, இதை பார்த்து அர்ஜுனுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. நம்ம எதுக்குமே லாய்க்கில்ல, நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் அவனோட மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவரை சந்திக்க முடிவு பண்ணான். அந்த பெரியவர்கிட்ட, ஐயா, நான் எவ்வளோ உழைச்சாலும் எனக்கு திருப்தியே இல்லை, எல்லாரும் என்னோட முன்னாடி போயிட்டு இருக்காங்க, என்னோட மதிப்பு என்ன எனக்கு தெரியவே இல்லை, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு தன் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டிட்டான். அந்த பெரியவர் அர்ஜுன் சொன்னதை எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு அவரோட லாக்கர்ல இருந்து ஒரு பளபளப்பான நீல நிற கல்லை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தார். அது பார்க்கறதுக்கு ஒரு வைரம் மாதிரி பிரகாசமாக இருந்தது. பெரியவர் சொன்னார், அர்ஜுன், உன் கேள்விக்கான பதில் இந்த கல்லுக்குள்ளத்தான் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். இந்த கல்லை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டில் இதோட விலையை என்னன்னு விசாரிச்சுட்டு வா. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த கல்லை யாருக்கும் விற்கக்கூடாது, விலை மட்டும்தான் கேட்டு வரணும். அர்ஜுன் சரின்னு சொல்லிட்டு அந்த நீலக்கல்லை எடுத்துட்டு முதல்ல ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போனான். அங்கே ஒரு பழைய வியாபாரி கிட்ட அந்த கல்லை காட்டி இதோட விலை என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டான். அந்த பழ வியாபாரி அந்த கல்லை நல்லா திருப்பி பார்த்துட்டு, தம்பி, கல் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கு, என் குழந்தைக்கு விளையாட வச்சுப்பேன், இதுக்கு பதிலாக நான் ஒரு 2 கிலோ மாம்பழம் தரேன், இந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். அர்ஜுன், இல்லைங்க, இதை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்ததாக அர்ஜுன் ஒரு பாத்திர கடைக்காரர்கிட்ட போனான். அவர் அந்த கல்லை பார்த்துட்டு, இது ஏதோ ஒரு பழங்காலத்து கண்ணாடி கல் மாதிரி இருக்கு, நான் உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், கொடுத்துடு என்றார். அர்ஜுன் அங்கேயும் மறுத்துட்டு ஒரு பெரிய நகை கடைக்கு போனான். அந்த நகை கடைக்கார முதலாளி ஒரு லென்ஸ் வச்சு அந்த கல்லை ரொம்ப நேரம் ஊத்து பார்த்தார். அப்புறம் ஆச்சரியமாக அர்ஜுனை பார்த்தார். தம்பி, இது ஒரு சாதாரண கல் இல்லை, இது உலகத்திலே ரொம்ப அபூர்வமான ஒரு நீல வைரம், இதை நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனா பெரியவர் சொன்ன கண்டிஷன் ஞாபகம் வந்தது. இல்லைங்க, இதை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த பெரியவர்கிட்ட ஓடி வந்தான். நடந்தது எல்லாத்தையும் மூச்சரிக்க சொன்னான். ஐயா, பழ வியாபாரி 2 கிலோ மாம்பழம் தரேன்னாரு, பாத்திர கடைக்காரர் 1000 ரூபாய் தரேன்னாரு, ஆனா நகை கடைக்காரர் 50 லட்சம் தரேன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான். பெரியவர் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அர்ஜுன், இதுதான் லைஃபுக்கான பதில். இந்த நீலக்கல் மாதிரி தான் நீயும். நீ ஒரு விலை மதிப்பற்ற வைரம், ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னை மதிப்பிடுவாங்க. ஒரு பழ வியாபாரிக்கு வைரத்தோட மதிப்பு தெரியாது, அவனுக்கு மாம்பழம் தான் பெருசு. அதே மாதிரி தான் உன்னோட திறமையும் உன்னோட மதிப்பு தெரியாத சில மனிதர்களோடு உன்னை நீயே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க. அவங்கள உன்னை நடத்துகிற விதத்தை வச்சு நம்ம இவ்வளோத்தான் அப்படின்னு நீயே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. உன்னோட உண்மையான மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியணும்னா நீ சரியான மனிதர்களோட கூட இருக்கணும். உன்னை ஒரு வைரமாக பார்க்குற தகுதி இருக்கிற இடத்துல நீ இருந்தால் மட்டும்தான் உன் லைஃப் பிரகாசிக்கும். அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் நின்றுட்டு நான் ஏன் மாம்பழம் விலைக்கு போகிறேன்னு கவலைப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த கதை அர்ஜுனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மற்றவங்க காட்டுற அந்த 5 நிமிஷம் போலியான ஆடம்பர வாழ்க்கையை பார்த்துட்டு உங்களோட நிஜ வாழ்க்கை தரத்தை தாழ்த்தாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான திறமை ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
உங்களை மதிக்காத, உங்களை எப்போதும் குறைத்து மதிப்பிடும் மனிதர்களை கொஞ்சம் சூழலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களை அங்கீகரிக்கும், உங்களை வளர்த்து விடும் நல்ல மனிதர்களை குத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வைரம், அதை எப்போதும் மறந்துடாதீங்க. இந்த கதை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.